நீங்க எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன். அது ஒரு சின்ன மரக்கட்டையில ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தாங்க. நான் அந்த பாகன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இத்த பெரிய யானை, இவ்வளோண்டு நூல் கயிறு, சின்ன கயிறு, அது நம்மளே அத்துப்பலாம், அதை கட்டி சின்ன மரக்கட்டையில கட்டி வச்சிருக்கீங்க, அத்துக்கிட்டு போயிடாதா? அதெல்லாம் போகாது அப்படின்னு. அது எப்படி போகாது? அது இப்படி இருந்துச்சுன்னா அந்துரும், இப்படின்னா அது அந்துரும். யானையோடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மம்மத்தான் இருக்குது, அவ்வளோ பெருசா. அது இப்படி காலை ஆட்டுனாலே கயிறு அந்துரும். அது கூட வேண்டாம், இழுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ அவர் சொன்னாரு, அது ஆட்டி அறுக்காது அப்படின்னு. ஏன் அறுக்காது அப்படின்னோடனே, அது குட்டியா இருக்க சொல்ல வந்துச்சுங்க, சின்ன குட்டி, சின்ன குட்டியா இருக்கப்போ அது வந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கயிற்றுல தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம். அப்போ அது என்ன பண்ணா, காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா, அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா. சின்ன வயசு, உடம்புல தெம்பு இல்லை, சின்ன பிள்ளை தானே, பாப்பா யானை, குட்டி யானை. அப்போ அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு ரைட்டு, நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது. இதான் பிலீஃப். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான். செயினை அறுக்க முடியும்னு அது நம்பிருச்சுன்னா ஒரு செகண்டு பானையெல்லாம் ஏரியாவில் இருக்க முடியாது. அது மரத்தையே உடைக்கிற யானை கயிற்றை அறுக்க முடியும்னு அது நம்பலை. கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ when you move that you will understand what kind of a chains that you have tied. நீங்கள் நகரும் போதுதான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளர முடியாது. செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளரலாம் முடியாது. காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடை தின்னுட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல வளரலாம், வாழ்ந்துக்கலாம், வளரலாம் முடியாது. எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும். எதெல்லாம் நான் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும். கம் அவுட், தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி 1008 செயின் நம்மளும் கட்டி வச்சுருக்கோம். அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின். திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப். நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்கள் தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான். மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்களால் தான் பறக்க முடியும் ஒருத்தர் சொன்னான். ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா? ரைட் சகோதரர்கள். விமானத்தை அவனுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இதை சொன்னவன் யார் தெரியுமா? மனிதர்களால் பறக்க முடியாது, தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது ரைட் சகோதரர்களுடைய அப்பா. ரைட் சகோதரருடைய அப்பா சொன்னார், மனுஷனால் பறக்க முடியாது. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாது நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத நானுங்களோ அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் இங்கே அங்கே போயிட்டு ஏதோ சொந்த ஊரில் தங்கி இருக்கிற மாதிரி அத்தனை நாள் அங்கே தங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கடலில் விழுகுது, கைத்தை போட்டு இறக்குறாங்க. என்னடா போட்டை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டுறீங்க, கூட்டி அந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் அன்பிலீவபிள்னு சொன்ன எல்லா கைத்தையும் எவனோ ஒருத்தன் அத்துருக்கான். நம்பிக்கை தான். கிரிக்கெட் வரலாற்றில் 1 டே மேட்சஸ் ஆரம்பித்து 39 வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை, தெரியுமா? 1 டே ஃபார்மெட்னு சொல்லுவாங்கள்ல, 50 ஓவர்கள் விளையாட்டு, முதல்ல 60 ஓவர் விளையாட்டு, அதுக்கப்புறம் 50 ஓவர் விளையாட்டு. அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து 39 ஆண்டுகள் அந்த 1 டே ஃபார்மெட் ஆரம்பிச்சாச்சு. 39 ஆண்டுகள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல. யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. 110, 120, 150 அடிச்சிருக்காங்க. கபில் தேவ் ஜிம்பாப்வேக்கு எதிராக 175 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு 183 அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் 190க்கு மேலே அடித்தார். 39 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை. ஆனால் 39 வருஷம் கழிச்சு முறையாக சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் 200 ரன் அடித்தான். அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு இந்த கமெண்டேட்டர் சொல்லுவார். வில் தட் மேஜிக் ஹேப்பன், நடக்க போதான், நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா, 39 ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல. 39 வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடிச்சான்ல, அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான், அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடிச்சான், அடுத்தடுத்து ரோஹித் சர்மா 2-3 அடிச்சு விட்டான். இப்போ உலகத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு 2 பேர் அடிக்கிறான். ஏன்? முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தான்ல, பிராட்மேன்லேருந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ஏன் அவெல்லாம் அடிக்கலை? டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பலை. ஒருத்தன் அடித்த உன்னையும் நம்பிக்கை வந்த உன்னையும் பூரா பேர் அடிச்சு விட்டான். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும், பலம் ஜெயிக்க வைக்காது.